ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் நந்தினிஸ் கிச்சனில் ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோங்க. இந்த சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ஃபைன் காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இது குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம. இதோடு நான் 3 கத்திரிக்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாங்க பருப்போடு. அதோடு நான் ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு நான் 4-5 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அது வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதோடு நான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே தக்காளியும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம விட்டுறலாங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துடலாங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 2 ஸ்பூன் நான் மல்லி எடுத்திருக்கேன். ரெண்டையும் கொஞ்சம் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. அது வறுப்பட்டதுக்கப்புறம் நான் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதோடு நான் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா வறுத்துக்கிறேங்க. இந்த வறுத்த மசாலா பொருட்களை நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிடணுங்க. அது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா குழவாக வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கரண்டிலேயே மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கூட சேர்த்துடலாங்க. இதோட நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதோட கலந்து விட்டுடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. இப்போது இதை ஒரு கொதி அப்படியே நம்ம விட்டுருவோம். இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போது இதோடு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம அது கொதிச்சிட்ருக்கும் போது இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க. அரை ஸ்பூன் தாளிப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதோடு நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க வாசத்துக்கு. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. ஸோ தக்காளியும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம குழம்போடு சேர்த்து விட்டுடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துருவோங்க. நல்ல மணமாக இருக்குங்க சாம்பார். இதோடு நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் இருக்கிற காரம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிடும். நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷிங் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.